வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட முக்கியமான வீக்லி அப்டேட்ஸ் பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ பாருங்க फ्रेंड्स, நீங்க வந்து மேக் டெக் தமிழ் நோடாம கிளிக் பைட் ஒன்னு டெக் பாங்க வீடியோ போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். சோ பிட்காயின் $65,578 கிட்ட இருக்கு சொல்லலாம். சோ பிட்காயின்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது. சோ சிமிலரான மூவ்மெண்ட் தான் இருக்கு நேத்துல இருந்து. ஒரு வால்யூம் இல்லாம கொஞ்சம் மேல போகுது, சைட் வேஸ் மூவ்மெண்ட் தான் சொல்லலாம் சிம்பிளா. ஓகேங்களா? சோ 63,000 வந்து அது சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ 63,000 சப்போர்ட் ஹோல்ட் பண்ற வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்ல, பெரிய டம்ப் வந்து வர வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும். அப்புறம் 1 ஹவர்ல பார்க்கும்போது சின்னதான ஒரு இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து தெரிய வருது. சோ அது வந்து பிரேக் அவுட் இப்போ ஆகிருக்கு நெக்லைனு. சோ அது பொறுத்து எப்படி வந்து மார்க்கெட், அதாவது பிட்காயின் வந்து போக போதா. இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு தெரியும், சார் புலிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா? பட் அந்த பிரேக் அவுட் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு மேல போகுதா இல்ல ஃபேக் அவுட்டா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கூட பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல பார்க்கும்போது ஒரு சின்ன டபுள் பாட்டம் வந்து தெரிய வருது. சோ அது வந்து ப்ளே அவுட் ஆகுதா அதுன்னு பார்க்கணும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரெசிஸ்டன்ஸே அந்த 200 EMA சொன்ன 1 ஹவர்ல. சோ அது வந்து ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கு. சோ லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா லோவர் ரைஸ் வந்து ஃபார்ம் பண்ண அது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த 200 EMA. சோ அப்படின்னு அது பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா லோவர் ஹைஸ் வந்து மோஸ்டா வந்து இன்வாலிட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல, அதாவது 4 ஹவர்ல பார்க்கும்போது 4 ஹவர்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 20 EMA as ரெசிஸ்டன்ஸா இருந்தது. அதை பாத்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு 50 EMA, அதாவது அந்த yellow லைன் பாத்தீங்கன்னா as ரெசிஸ்டன்ஸா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஒயிட் சோல்ஜர் வந்து தெரிய வருது இப்போதைக்கு. ஓகேங்களா? பட் க்ளோஸ் ஆகல என்ன வரைக்கும். சோ இப்போதைக்கு வந்து தெரிய வருது. சோ அது வந்து 9:30 மணி க்ளோஸ் எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். சோ 3 ஒயிட் சோல்ஜர்ஸா இல்ல திரும்பி அது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகலான்னு பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமரா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பிட்காயின். சோ அந்த கிரீன் கேண்டல் நீங்க பார்க்கலாம், which is an inverted hammer. So இன்னொரு பாத்தீங்கன்னா hovering over the இல்ல hovering below the சொல்லலாம். So hovering around the 20 EMA, அதாவது அந்த கிரே லைனுக்குனா, அதாவது கிரே லைன் கிட்டே பாத்தீங்கன்னா பிட்காயின் சுத்திட்டு இருக்கு. சோ அதுக்கு மேல போய் பெரிய பம்பும் ஆக மாட்டேங்குது. இப்போதைக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து மேல போயிட்டோன்னே சூப்பரா வந்து பம்ப் ஆகிருக்கு பிட்காயின். அது ஆயிட்டு டம்ப் தான் ஆயிட்டணும். அதாவது அந்த 20 EMA கீழே க்ளோஸ் ஆன உடனே யாருமே பாத்தீங்கன்னா செல் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க, இல்ல ஷார்ட் பண்ண விரும்ப மாட்டேங்கிறாங்க சொல்லலாம். அதனால பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து சைட் வேஸ்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின்ல அவ்வளவு பேர் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவுட் ஃப்ளோஸ் வந்து, அதாவது மணி இன்ஃப்ளோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல் காயின்ஸ்ல போகிட்டு இருக்கு. சோ அதனால இந்த 20 EMA கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சாலுமே பெரிய டம்ப் வந்து வர மாட்டேங்குது பிட்காயினுக்கு. சோ இப்போ இட்ஸ் ஜஸ்ட் ஹோவரிங் ஓவர் இட், இல்ல ஓவரிங் அரௌண்ட் சொல்லலாம். சோ அது இன்வெர்டட் ஹேமர் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. சோ இந்த இன்வெர்டட் ஹேமர் ஐட்டமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிரீன் கேண்டலா வந்து இருக்கு. இந்த கிரீன் கேண்டல் க்ளோசிங் வந்து ஆகுதா நாளைக்கு 5:30 மணிக்கு, இல்ல இதை வந்து திரும்பி பாத்தீங்கன்னா ரெட்டா வந்து மாத்துவாங்களா, இல்ல இது வந்து 20 EMA மேல வந்து க்ளோஸ் ஆகுமா இல்ல கீழே வந்து க்ளோஸ் ஆகுமா, அது வந்து நாளைக்கு பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி RSI பாத்தீங்கன்னா ஒரு ஹிடனான புல்லிஷான டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்குன்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து 4 ஹவர் 1 ஹவர் எல்லாம் பேசும்போது நார்மல் டேஸ்ல ஐபிட்டோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா மேட்டர் ஆகும். பட் இது வந்து டெய்லி இல்லைங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா RSI அப்புறமா இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா டிபெண்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? டோட்டலி டிபெண்ட் ஆனாலுமே கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து பீப்பிள் வந்து பார்ப்பாங்க, ட்ரேடர்ஸ் வந்து பார்ப்பாங்க. சோ அது இப்போ அதாவது ஹிடனான புல்லிஷ் டைவர்ஜன்ஸா காட்டிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மேக்டி கூட பார்க்கும்போது மேக்டில பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சான்ஸ் வந்து தெரிய வருது, which is இண்டிகேட்டிங் ரிவர்சல் இல்லைங்களா? சோ ஒரு பவுன்ஸ் வந்து எதிர்பார்க்குதுன்னு சொல்லலாம் பிட்காயின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் RSI கூட பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா புல்லிஷா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஓவர் சோல்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இன்ன வரைக்கும் ஓவர் சோல்ல தான் இருக்கும் ஸ்டோகாஸ்டிக் RSI. சோ டெய்லியில ஸ்டோகாஸ்டிக் RSI எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லில பார்க்கும்போது வீக்லில போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்பின்னிங் டாப், இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரெட் கேண்டல் வந்து தெரிய வருது. சோ இந்த கேண்டல் வந்து மோஸ்டா ரெட்டா க்ளோஸ் அதாவது க்ளோஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு கிரீனா க்ளோஸ் ஆகும்னா கேண்டல் வந்து அரௌண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 69,013 இல்ல 15க்கு மேல வந்து க்ளோஸ் வச்சாதான் இந்த கேண்டல் வந்து கிரீனா க்ளோஸ் ஆகும். சோ இது வந்து சப்போர்ட் மேலதான் இன்ன வரைக்கும் இருக்கு வீக்லில. ஓகேங்களா? சோ பெரிய ஒரு சப்போர்ட் பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹைக் மேல வந்து போயிடுச்சு இல்லைங்களா? சோ அந்த ஐட்டமே பாத்தீங்கன்னா கேண்டல் க்ளோஸ் வந்து இன்ன வரைக்கும் அந்த ஆல் டைம் ஹைக்னா மேல வந்து ப்ரீவியஸ் ஆன ஆல் டைம் ஹை அரௌண்ட் 69,000 மேல வந்து இன்ன வரைக்கும் ஆகல. பட் அந்த ஸ்விங்கோட சப்போர்ட்டுக்கு மேல தான் இருக்கு. சோ 64,000 மேல வந்து பிட்காயின் வந்து கேண்டல் க்ளோஸ் இன்ன வரைக்கும் ஆகல வீக்லில. சோ அது வந்து க்ளோஸ் ஆகுதா இல்ல அதுக்குன்னா கீழே வந்து க்ளோஸ் ஆகுதா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். இந்த கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Ethereum பார்க்கும்போது Ethereum பாத்தீங்கன்னா இப்போ 3,400 கிட்ட இருக்கு. சோ Ethereum கூட பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும்.
ஸோ அவ்வளோ பெரிய டம்போ இல்லை பம்போ இல்லை ஜஸ்ட் மூவிங் சைட்வேஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. பட் ஆல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு, சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ல இருக்கு, சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி பம்ப் ஆகிற ஆல் காயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸ் ப்ராஃபிட்டோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன், ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்றே சொல்லியிருக்கேன், எப்படி பார்த்தீங்கன்னா அசனிங் ப்ராட்னிங் வச்சோட லோவர் ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கேண்டல் வந்து இப்போ க்ரீனாக தெரிய வருது. ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அது கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு 5 மணிக்கு தான் வந்து தெரிய வரும். நெக்ஸ்ட் வேற ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது பிட்காயினோட சிஎம்இ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம்இ கேப் வந்து கிரியேட் ஆகலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் சிஎம்இ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 63,600 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நைட் வந்து பிட்காயின் இதே ஒரு ப்ரைஸ்ல வந்து ஹோவர் ஆச்சுன்னா 63,000 64,000 வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சுன்னா சிஎம்இ கேப் வந்து கிரியேட் ஆகாது. அப்படின்னு இப்போ இருக்கிற பிரைஸ் 65க்குனா மேல வந்து பிட்காயின் இருக்கு இல்லையா, ஸோ அதே ஒரு பிரைஸ்ல வந்து இருந்துச்சுன்னா சிஎம்இ கேப் வந்து கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபிட் முக்கியமாக பார்க்கும்போது ஐபிட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2:30 மணி அதாவது 1:30 மணிக்கு ஓப்பன் ஆக போகுது காலையில, மத்தியானம் சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல ஐபிட்டோட மூவ்மெண்ட் முக்கியமா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐபிட் ஆல்ரெடி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல இப்போ இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுமா இல்லை இதை பிரேக் டவுன் பண்ணுமா, அந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய குரூஷியலான மூவ்மெண்டா இருக்க போகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்டா பிட்காயின் வந்து நாளையில இருந்து ஃபாலோ பண்ணும் ஓகேங்களா. நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் $2.42 trillion ஆஃப் மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ பிட்காயினோட மார்க்கெட் கேப் அதாவது டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2 trillion to 2.2 trillion பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ண போதும்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் ஹோல்டிங் சப்போர்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சில பேருக்கு இப்போ இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேள்வி இருக்குது, பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் காயின்ஸ் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு ரிஸ்கியான டைம் சொல்லலாம் ஃபார் லாங் டர்ம் ஹோல்டிங். பட் நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கேல்பிங் நான் சிக்னல்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். பட் ஃபார் லாங் டைமுக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து திரும்பி ஐ எக்ஸ்பெக்ட் புல் பேக் அப் டு $970 billion ஆல் காயின் மார்க்கெட் கேப் நீங்க பார்க்கலாம். $970 billion to $1 trillion அப்படின்னு வந்துச்சுன்னா that will be the last opportunity ன்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ ஆல் காயின்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்றதுக்கு. பட் நீங்க வேணும்னா இப்போ கூட வாங்கி டிசிஎல் ஆர்சிஏ பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த USD டாமினன்ஸ் பார்க்கும்போது இப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் டவுன் பண்ணிட்டு ப்ரீவியஸான சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிருக்கு வீக்லியில. அப்புறமா இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து USD டாமினன்ஸ் எடுத்திருக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீக்லியில ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா தட் வில் பி ஹை புல்லிஷ் சைன் ஃபார் த கிரிப்டோ மார்க்கெட்னு சொல்லலாம். அப்படின்னு இந்த சப்போர்ட் எடுத்து மேல வந்து மறுபடியும் அந்த கிரீன் பாக்ஸ் டெஸ்ட் பண்ண போயிடுச்சுன்னா டாமினன்ஸ் USD டாமினன்ஸ் கண்டிப்பா மார்க்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து சப்ளை உள்ள வர ஆரம்பிக்கும். இல்ல ஆல் கிரிப்டோவே பாத்தீங்கன்னா டோட்டல் எல்லா காயின்ஸுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும், விச் வில் இன்க்ரீஸ் த அதாவது டிக்ரீஸ் த பிரைஸ் சொல்லணும். ஸோ வந்து எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணா இல்ல டாமினன்ஸ் வந்து USD டாமினன்ஸ் வந்து பிரேக் அந்த சப்போர்ட் எடுத்து மேல வந்து போகுதா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்டா நேற்று மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒன்று சேஞ்ச் கிடையாது. ஸோ 200 100 ஸோ நியூட்ரலிஷ் தான் இருக்கு ஓகேங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பார்க்கும்போது லிக்விடிட்டி ஹீட் மேப்ல அரௌண்ட் மேலே தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விடிட்டி இருக்கு அரௌண்ட் 66,000 கிட்ட இருக்கு, 68,000 கிட்ட இருக்கு, 69,000 கிட்ட இருக்கு. ஸோ வீக்லி நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த கேண்டல் வந்து இப்படி ரெட் க்ளோஸ் ஆனாலுமே திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த விக் வந்து ஃபில் பண்ண போக வாய்ப்புகள் இருக்கு. அரௌண்ட் 73 to 74,000 விக்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா யாராவது லிக்விடேஷன் இருக்காங்களோ அதெல்லாம் கீழே அதாவது அதை லிக்விடேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ஸ்க்ரீன்ல போடுறேன் பாருங்க, நீங்க இப்படி மேல பிட்காயின் 70,000 கிட்ட வந்து போயிடுச்சுன்னா தேர் வில் பி அரௌண்ட் $1.5 billion worth ஆஃப் லிக்விடேஷன் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்பர் இல்லைங்களா. ஸோ ஷார்ட் லிக்விடேஷன்ஸ் முக்கியமா அதெல்லாம் லிக்விடேட் ஆயிடுவாங்க ஷார்ட்டர்ஸ். ஸோ அது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மேல இருக்க லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வீக்கெண்ட் வேற. ஸோ வால்யூம் ஸ்லோ மூவ்மெண்ட் மார்க்கெட் இல்லைங்களா. ஸோ நாளையில இருந்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் மார்க்கெட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐபிட் ஓப்பன் ஆயிடும், ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறமா நார்மல் பிட்காயின் வந்து கண்டிப்பா அதோட மூவ்மெண்ட் படி போகும். அப்புறமா ஆல்ட் காயின்ல பார்த்தீங்கன்னா பிட்காயினை ஃபாலோ பண்ணுவோம், சிலது பார்த்தீங்கன்னா பண்ணாது, சிலது பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போகும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மார்க்கெட் வந்து நியூஸ் வந்து கிடையாது.
ஸோ நாளைக்கு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சார் டெக் தமிழ் டெலிகிராம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.